ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மனோஜ் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நேரா முத்த பார்த்து "நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்டா" அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்து கத்தி எடுத்து குத்த போயிறாரு நம்ம முத்து. அப்ப எல்லாருமே வீட்ல தடுத்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வந்து ஸ்ருதியோட அம்மாவும் வந்துடுறாங்க. "என்ன இந்த வீட்ல நடக்குது? என் பிள்ளைக்கு பாதுகாப்பே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்க நியாயத்த பேசுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து ஸ்ருதி இருந்து சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் அமைச்சிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் சாப்பிடும்போது அத வந்து மனோஜ் வந்து தடுத்து அவர தப்பு தப்பா பேசி சாப்பிட விடாம தடுத்து விடுவாப்புல. அந்த கோவத்துல தான் முத்து இப்படி பண்ணியிருப்பாரு. மீனா கேட்குறாங்க, "என்னங்க நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர்ன்னு சொல்றாங்க" அப்படின்னு சொல்லும்போது, முத்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நடந்த சின்ன வயசுல நடந்த அந்த தவறுகள வந்து வெளியில சொல்லாம, "இல்ல மீனா அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நான் வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்பப்போ வர்றத தான் இவன் இந்த மாரி பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சின்ன புள்ளையில வந்து ஒரு கொலையில வந்து நம்ம முத்து ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது மாதிரியும், அந்த இடத்துல வந்து மனோஜ் தான் அந்த கொலை பண்ண மாதிரியும் அத வெளில காட்டாம இன்னைக்கு வரைக்கும் மர்ம முடிச்சாவே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா இந்த சண்டைகள் 2 நடக்கும்போது இந்த வீட்ல வந்து விஜயாவும் இல்ல, அண்ணாமலையும் இல்ல. அதனால தான் அந்த பிரச்சனை வந்து இவ்வளவு தூரம் பெருசாயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.